எனது போன்ல பேசணுமா? சான்ஸே இல்ல சக்தி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ பேசியே ஆகணும். என் ஹஸ்பண்டோட தம்பி சுந்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ பேசு. நீ ஒரு தடவை பேசுனேன்னு வச்சுக்கோயேன், உன்னை எல்லாருக்குமே பிடிக்கும்டா. பேசு பேசு. இந்தாங்க. ஐயோ கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்து. ஹலோ ரஞ்சித் ப்ரோ. சொல்லுங்க சுந்தர். என்ன சக்தி சாமி ஏதோ பொண்ணு பேசுது? பொண்ணா? அது அவன் இப்படிதான் சும்மா விளையாடுவா. நீங்க பேசுங்க. ஹலோ ரஞ்சித் இல்லீங்களா? நான் ரஞ்சித் தான் பேசுறேன். இல்லங்க, இப்போ ஒரு பொண்ணு பேசிட்டாங்களே. ஹலோ சுந்தர், என்ன குழம்பிட்டீங்களா? அது நான் தாங்க. சும்மா உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக குரலை மாத்தி பேசினேன். ஓ, மிமிக்ரி பண்ணீங்களா? சூப்பருங்க. நீங்களும் நம்மள மாதிரி தான் போல. நானும் உங்களை மாதிரி தாங்க. பாட்டு, டான்ஸ், மிமிக்ரின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பூந்து ஒரு கலக்கிடுவேங்க. ஆனா ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டை தவிர. என்ன டிபார்ட்மெண்ட்? படிப்பு. அது மட்டும்தான் நமக்கு சுட்டு போட்டா கூட சுத்தமா வராது. ஓ, ஏதோ எங்க அண்ணன் பண்ண புண்ணியத்துல அந்த டிகிரியை முடிச்சிட்டேன். ஆமா சுந்தர், உங்க லவ் மேரேஜ் எல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு லவ் மேரேஜ்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உங்க குரலை வச்சு கண்டுபிடிச்சு சொல்றேன். ஏங்க, குரலை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்களா? சூப்பருங்க. அது எப்படி? கேடியா இருப்பான் போல இருக்கு. பொதுவா அந்த கைரேகையை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஆனா நீங்க வாய்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. அதுதான் இந்த ரஞ்சித்தோட ஸ்பெஷாலிட்டியே. சக்தி, நீ சொன்ன மாதிரி உன் ஃப்ரெண்டு சூப்பர் சக்தி. ஆளு நான் சொன்னேன்ல. என்ன மாமா ரியாக்ஷன் இல்லாம இருக்காரு? அண்ணா நீங்க கூட நான் பேசி பாக்குறேன். எனக்கு என்ன சொல்றாருன்னு பாப்போம். ரஞ்சித், என்னுடைய சிஸ்டர் உங்ககிட்ட பேசணுமா? அவங்ககிட்ட போனை கொடுக்குறேன். கொடுங்க. ஐயோ, இன்னைக்கு என் தொண்டை காலி. ஹலோ, ஹாய். ஹாய். என் பேர் தாரிணி. சொல்லுங்க தாரிணி, எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். அப்புறம் உங்க வயித்துல வளர பாப்பா எப்படி இருக்கு? ஐயோ, எப்படிங்க? நான் கர்ப்பமா இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு சக்தி தானே சொன்னா? ஐயோ இல்லவே இல்லங்க. நிஜமாவே சக்தி உங்களை பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லல. அவளோட ஹஸ்பண்ட பத்தி மட்டும் தான் சொல்லிருக்கா. சரி, அப்போ என் வயித்துல என்ன குழந்தை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா பொண்ணா? அத தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போற? போன் கொடு. எனக்கு சொல்றேன்ல. நான் பேசிட்டு தரேங்க. என்ன நான் ஒரு தடவை பேசுறேங்க. கூட நான் பேசுறேன். எனக்கு கூட ஆளுக்கு பேசிட்டே இருக்கீங்க. நானே என்ன பேசுறதுக்கு நிறைய இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏய், என்னங்கடா ஆளாளுக்கு போனா பிடிக்கிட்டு இருக்கீங்க? டேய், நான் பேசணும். குடுறா போனா. குடுக்காத என்கிட்ட கூட நான் பேசுறேன். பாட்டி வயசான ஆளு, அது கொஞ்சம் பேசட்டும். பாட்டி, உனக்கு காது ஒழுங்கா கேட்காது. இன்டர்நேஷனல் கால் வேற, லவுட் ஸ்பீக்கர் போடுறேன். இந்தா. குடு. பேசு. டேய் கண்ணா, நான் நாகலட்சுமி பேசுறேன்பா. எங்க என்ன பத்தி சொல்லு பாப்போம். உங்க குரலை வச்சு பாக்குறப்போ நீங்க ஒரு ஆ? பெரிய ஆ? பெரிய ஃப்ராடா இருப்பீங்கன்னு தோணுது. உண்மையா பாட்டி? உனக்கு தேவையா? ஏய், என்ன? இப்ப என்ன சிரிப்பு பண்ணிட்டு பாட்டி, இத நான் சொல்லும்போது நம்மளல்ல, இன்னைக்கு ஃபாரின்ல இருந்து ஒரு ஆளு சொல்லிருக்காப்ல. அந்த போன் அப்படி கொடுங்க. ரஞ்சித் ப்ரோ, உங்களை நேர்ல பார்க்கணும் போல இருக்குதே. நீங்க எப்ப இந்தியா வரீங்க? கம்பெனில லீவ் கேட்டிருக்கேன், கிடைக்கல. கிடைச்சதும் கண்டிப்பா வரேன். சரி ப்ரோ, நீங்க வரும்போது சொல்லுங்க, நம்ம மீட் பண்ணிடுவோம். ஓகே சுந்தர், போன் சக்தி கிட்ட கொடுங்க. ஓகே ப்ரோ, இத கொடுக்குறேன். இந்த சொல்லுடா. என்னடா ஆச்சு? ஏய், என்னடி உன் வீட்ல ஒருத்தர் சிக்கிட கூடாது, உடனே புளிஞ்சு எடுத்துருவீங்களே. ஆமா சக்தி, தொண்டை போயிடுச்சு. சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகேடா, ஓகே, பாய். என்ன சொல்ற சக்தி? பேசுனதுல உங்க எல்லாரையும் பிடிச்சு போச்சா? அதுவும் ஸ்பெஷலா பாட்டிய. பாட்டி முறைக்காதீங்க. அவன் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான். ஃபாரின்ல இருந்து வர்றவ நமக்கு ஏதாவது செஞ்சாலும் செய்வா. எதுக்கு நம்ம கோவத்தை காட்டிக்கிட்டு? சக்திசாமி, ரஞ்சித் ப்ரோ மட்டும் சென்னைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் பாருங்க அவரை நான் எப்படி கவனிக்கிறேன்னு. வரட்டும். சிவசாமி, ரஞ்சித் ப்ரோ செம்ம கேரக்டர். அவர் செம்ம ஜாலியா பேசுறாரு ப்ரோ. அவர் பேசும்போதே அவரை பார்க்கணும்னு எனக்கே தோணுது. நல்லா தோணும். என்ன மாமா எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்காரு?
ஓ கண்ட்ரோல் பண்றாரா? அம்மாடி அம்மாடி நான் ஏமா நீ என்னமா பண்ணிட்டு இருக்க? ஏமா இப்படி பேய் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? நானே பயந்து போயிட்டேன்ல. அது ஒண்ணும் இல்லம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏமா அதை எழுப்பி சொல்லிருக்க வேண்டியதானே, இல்லன்னா காலையில சொல்ல வேண்டியதானே? எழுப்பி சொன்னா நீ திட்டு வேணுதாமா, அப்படியே உட்காந்துட்ட. சரி காலையில சொல்லலான்னு பார்த்தா உன்கிட்ட சொல்ற வரைக்கும் என் மண்டையே வெடிச்சிற மாதிரி இருக்கும். அதான் உன்கிட்ட சொல்லவும் முடியாம சொல்லாம இருக்கவும் முடியாம பேய் மாதிரி உட்காந்துட்டு. சரி அப்படி என்னதான் விஷயம்? அந்த சக்தி இருக்கல்லம்மா, அவ யாரோ ரஞ்சித்னு ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்காமா. ரஞ்சிதா? ஆமாம்மா, அவன் பாரிஸ்ல இருக்கானா. இந்த சக்தி கூட படிச்சவனா, பாட்டு டான்ஸ் படிப்புன்னு எல்லாத்துலயுமே கெட்டிக்காரனா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவ போன்ல பேசுறத என் கண்ணால பார்த்த காதால கேட்டேன். அம்மா அவ உன்னை வச்சு கேம் ஆடுறாமா, அத புரிஞ்சுக்காம உண்மைன்னு நம்பி என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க பாரு. அம்மாடி, அவ அவங்கிட்ட பேசுறத நான் மட்டும் கேட்டிருந்தா நீ சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா கூட இருந்தது தாரிணி, சிவா, சுந்தர், மீனாட்சி எல்லாம் இருந்தாங்கம்மா. எல்லாருமே இருந்தாங்களா? எல்லாரும் முன்னாடியுமா அப்படி பேசினா? ஆட பேசுனாங்கன்னு சொல்றேன். அந்த ரஞ்சித்தோட நம்ம சுந்தரு, தாரிணி, மீனாட்சி எல்லாரும் பேசுனாங்க. எல்லாருக்கும் அவனை ரொம்ப புடிச்சு போச்சுன்னா பாத்துக்கியே. பாத்தியா பாத்தியா, இப்ப உனக்கே சந்தேகம் வருதுல்ல, அதே சந்தேகம் தான் எனக்கும். போன வந்த உடனே அந்த சக்தி கட் பண்ணிட்டே இருந்தாமா. ஆனா மீனாட்சி யாரு என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பையனை பத்தி அவன் சொல்ல ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து போன்ல பேச ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு ஏன், நானே அவங்கிட்ட போன்ல பேசினேன். போன்ல பேசினது ஒரு ஆம்பளை தான். ஆமா சிவா பேசினானா? அந்த பையன் அதை கண்டுக்கவே இல்ல. அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருந்தான். ஆனா நீ பெத்த ரெண்டும் தான் மாத்தி மாத்தி அவங்கிட்ட போன்ல பேசிக்கிட்டே இருந்துச்சு. என்னடிமா, நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்க, நீ பாட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. அவ என்ன ட்ரை பண்றான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா. என்ன ட்ரை பண்றா? சிவாவை வெறுப்பேத்தி பாக்குறாமா அவ. அதாவது சிவாவோட பொசசிவ்னஸ தூண்டி விடுறா. என்னம்மா கொச கொசா கசகசான்னு பேசுற? அம்மா அது பொசசிவ்னஸ்மா. அதாவது தான் விரும்புறவ தன்னை விட்டுட்டு இன்னொருத்தனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது வரக்கூடிய கோவம் தான் அது. அட நீ வேறமா, அந்த சிவா பையனுக்கு தான் சக்தியை கண்டா பிடிக்காதே. டைவர்ஸ் வேற அப்ளை பண்ணிருக்கான். அம்மா அப்படி மட்டும் லேசா நம்ம எடை போட்டுற கூடாதுமா. ஏதோ ஒரு பாயிண்ட்ல சிவா இந்த விஷயத்துல கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சிவா கோவப்பட்டான்னா அத வச்சே சக்தி சிவா மனசுல இடம் பிடிச்சிருவா. ஓ, இதுல எப்படி ஒரு ஆட்டம் இருக்கா? அந்த சக்தி சாதாரண பொண்ணு இல்லமா. ஆனா அவ நான் நினைச்சதை விட ரொம்ப புத்திசாலியா இருக்காமா. அப்போ சக்தி சிவா மனசுல இடம் பிடிக்க முயற்சி பண்றானா? போன்ல பேசுற அந்த பையன் யாரு? அதான் யாருன்னு எனக்கு புரியல. சக்தி விஷயம் எல்லாம் ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா அவனுக்கு நம்ம விஷயமும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஐயோ, என்னம்மா சொல்ற நீ? அப்போ நாம இதுல மாட்டிக்குவோமா? அவசரப்படாதமா. அந்த பையனுக்கு சக்தி விஷயம் மட்டும்தான் தெரியுமா இல்ல நம்ம விஷயமும் தெரியுமான்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். அதுக்கு அந்த பையன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். நீ கவலை விடுமா, அதை நான் பாத்துக்கிறேன். அம்மா இது சீரியஸான மேட்டர்மா. ஏற்கனவே சொதப்புன மாதிரி திரும்பவும் செஞ்ச அப்புறம் நான் ஹெல்ப்புக்கு வரமாட்டேன். ஏம்மா, இது என்ன அவ்வளோ பெரிய சீரியஸான மேட்டரா? அம்மா நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேம்மா. அம்மா நீ எங்க வேணாலும் போ, ஆனா சக்தி கிட்ட மட்டும் போயிடாத. சரி சரி.
யார் அந்த ரஞ்சித்? புதுசா இருக்கா. சிவா பிரச்சனை பண்ணல, ஆனா கோவப்படுறான். அவன் யாருன்னு கண்டுபிடிப்போம். ஹலோ சக்தி. ஏய், நான் தனியா தாண்டி இருக்கேன். அப்பாடா. ஐயோ சக்தி, என்னால சுத்தமா முடியலடி. நானும் எவ்வளவுதான் குரலை மாத்தி மாத்தி பேசுறது, தொண்டையே கட்டிக்கிச்சு தெரியுமா? உன்னை யாரு திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க சொன்னா? நான் தான் கட் பண்ணி விட்டல. அப்பாவாது புரிஞ்சுக்க வேணா நான் எல்லாரும் முன்னாடி இருக்கேன்னு. ஏண்டி இதெல்லாம் ஒரு கோட் வேர்டாடி? இது தாண்டி யூனிவர்சல் கோடே. இது கூட தெரியாம இருக்க? சரி, உன் வீட்டாளுங்களுக்கு சந்தேகம் வரலல்ல? அப்படிதான் நானும் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன், எங்க மாட்டிக்க போறேன்னு. போனை குடுக்கறதுக்கு ரொம்ப யோசிச்சேன். ஆனா நீ குரலை மாத்தி பேசுவேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்? ஆ இரு, அவசரப்படாத. இந்த மாதிரி அடிக்கடி நீ செய்ய வேண்டியது இருக்கும். ஐயோ மறுபடியுமா? சக்தி, என்னால முடியவே முடியாது சக்தி. ஏய், நீ தானே இதை ஆரம்பிச்சு வச்ச, அப்ப நீ தானே இதை கண்டினியூ பண்ணணும். ஐயோ சக்தி, உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா? ஏன் சக்தியோட வாழ்க்கைக்காக நான் எந்த ஹெல்ப் வேணா செய்வேன். பிகாஸ் நீ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. தேங்க்ஸ் டி. சரி, அடுத்த மூவ் என்ன பண்ணலாம் சக்தி? இப்ப வரைக்கும் அவரு ரஞ்சித்ன்ற பேரை கேட்டு பெருசா ஒன்னும் ரியாக்ட் பண்ணவே இல்ல. லேசா கோவப்படுறாரு, வேற ஒண்ணும் பண்ணல. ஆனா இன்னும் வலுவா ஒண்ணு பண்ணோண்டி, அப்பதான் அவரு கொஞ்சம் மச்சு ரியாக்ட் பண்ணுவாரு. அப்போ ஒண்ணு பண்ணு. இவ யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா? ஒருவேளை அந்த ரஞ்சித் பையலா இருக்குமோ? இருக்கும் இருக்கும். இதுக்கும் என்ன பேசுறான்னு ஒட்டு கேப்போம். என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணுமே கேக்கலையே. வர வர கண்ணு மாதிரி காது மக்கர் பண்ணுது. அந்த பக்கமா போய் ஒட்டு கேப்போம். என்ன ஒண்ணு கேக்கல. என்ன பண்ணலாம்? அங்க போய் கேப்போம். நல்ல வேலை, கேக்குற ஆர்வத்துல முன்னாடி போயிட்டோம். ஓ, கிளவி ஒட்டு கேக்குதா? இந்த நேரத்துல சிவா மட்டும் ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா அவருக்கு ரஞ்சித் மேல பெரிய கோவம் இருக்குன்னு அர்த்தம். என்ன ஓகே தானே? எல்லாம் ஓகே தான்டா. ஆமா, நீ எப்ப பாரிஸ்ல இருந்து வர? வரும்போது மறக்காம எனக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்டா வாங்கிட்டு வா. ஹே, என்னடி யாராவது வந்துட்டாங்களா? ஆமா ஆமா. யாரடி இது? அதுவா, அது ஒரு கிழட்டு எலி. கிளட்டி எலியா? ஓ, பாட்டியா? ஆமாமா, அதேதான். ஒருவேளை நம்ம ஒளிஞ்சிருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாலோ? இருக்காது இருக்காது. அந்த கிழவி அடங்கவே அடங்காதா? அத முதல்ல அடிச்சு விரட்ட வேண்டியதுதானே? நானும் பல நாளா அடிச்சு பாத்துட்டேன், மிதிச்சு பாத்துட்டேன், ஏன் உதைச்சு கூட பாத்துட்டேன். எதை சொல்றா? ஆனா இந்த எலி மட்டும் வீட்டை சுத்தி சுத்தி வருது. என்னடா பண்ணலாம்? நீதான் பெரிய ஐடியா மணியாச்சே, ஏதாவது ஐடியா சொல்ல. பேசாம பாட்டிக்கு எலி மருந்து வாங்கி வச்சிடு. மருந்து வைக்கணுமா? பாவுண்டா, அது கிழட்டு எலியில, அதுக்கு மருந்தெல்லாம் வைக்க கூடாது. வயசாயிடுச்சுல, அதுவும் இல்லாம அது எங்க வீட்டு எலி. வேற ஏதாவது ஐடியா பண்ணலாம். ஐயோ, என்ன இவ ரொம்ப கொடூரமா பேசுறா. எதுக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா நம்மள புதைச்சாலும் புதைச்சிருவா. சரிடா, நீ சொன்ன மாதிரி பிளான் பண்ணு, நான் மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன். ஓகே சக்தி, பை பை. என்ன சத்தத்தையே காணோம்? ஒருவேளை கிளம்பிட்டாலோ? என்ன?
அது ஒண்ணு இல்ல, என்னோட 1 ரூபா காசு கீழே விழுந்துருச்சு, அதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு பாவா எதுக்கு நெத்தியில வைக்கவா? ஆ, என்னம்மா அபசகுணமா பேசுற? சும்மா பாட்டி. நீ அவ்வளவு சீக்கிரம் போக மாட்ட. உனக்கு ஆயுசு கெட்டி. அப்படியாம்மா? உன் வாய் முகத்தை அப்படியே படிக்கட்டுமா? நான் சொல்றதுனால இல்ல பாட்டி, உன்னோட விதியே அப்படிதான் பாட்டி. ஏன்னா நீ அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல. அப்படியா? என்ன அனுபவிக்க போற? வேற என்ன, என்கிட்ட அடி வாங்குறதுதான். ஏன் பாட்டி, ஆக்சுவலா இந்த பிறவி எடுத்ததுக்கான பலனை இப்பதான் நீ கரெக்டா அனுபவிக்கிற. அது முடிய இன்னும் 20 வருஷம் ஆகும். அப்போ உனக்கு ஆயுசு கெட்டி தானே? சரி பாட்டி, நான் போய் தூங்குறேன். நீயும் போய் தூங்கு. நல்லா ரெஸ்ட் எடுத்து உடம்பு நல்லா திடமா வச்சுக்கோ. அப்பதான் என் அடி எல்லாம் உன்னால தாங்க முடியும். பாப்பண்டி, யார அடிக்கிறாங்கன்னு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை கட்டி வச்சு ஓத்தோட நான் உரிக்கிறேன்டி. ஏய் கிழவி, இன்னும் அங்க இருந்து போகல. நீ போகலன்னா நான் அங்க வந்துருவேன். இல்ல நான் கால் பண்ணி சொல்லிடுறேன். ஏண்டா சிவா, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஒரு நிமிஷம். இல்ல பாட்டி, தூங்க போறேன். அதான் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ஏண்டா டேய், இருந்தேன். கிளம்பி உட்காந்துருக்க, அப்புறம் என்னடா தூங்க போறேன்ற? தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அதையே மறுபடியும் கேக்குறீங்க? சார் சார் யாரு சார் பார்சல் வந்திருக்கு சார். பார்சலா? யார் பேர்ல வந்திருக்கு? சுந்தர்ன்ற பேருக்கு வந்திருக்கு சார். சுந்தரா? டேய் சுந்தர், டேய் சுந்தர், சுந்தர். என்ன ப்ரோ சாமி? டேய், உனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கான், போய் என்னன்னு பாரு. பார்சல் எனக்கா? ஆமாண்டா, பிசினஸ் ஆரம்பிச்சிட்டல, நீ பார்சல் செக் எல்லாம் நிறைய வரும், போய் பாரு. என் பேருக்கா வந்திருக்கு? எங்க இருந்து வந்திருக்கு? பாரிஸ்ல இருந்து வந்திருக்கு சார். இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க சார். பாரிஸா? இங்க இந்தாங்க சார். என்னங்க, என்னது இது பார்சல்? தெரியல மீனாட்சாமி, என் பேருக்கு தான் வந்திருக்கு. டேய், என்ன தெரியலங்கற? ஃப்ரம் அட்ரஸ் பாரு, யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு தெரியும். ரஞ்சித் அப்படின்ற பேர்ல இருந்து வந்திருக்கு ப்ரோ. என்னது, ரஞ்சித்தா? ஆமா ப்ரோ. ஒருவேளை அவனோ? பார்சல் வந்துருச்சு. அவன் எதுக்கு பார்சல் அனுப்புறான்? அப்ப சக்திக்கு வந்த பார்சலா இருக்க போகுது. ஏய், பேர் என் பேர் போட்டிருக்கு. அப்ப பிரிச்சு பாரு. என்ன பார்சல் அது? ஏய், உன் ஃப்ரெண்ட் ரஞ்சித் தான் அனுப்பிச்சிருக்கான். நினைச்ச என்னடா இன்னும் பார்சல் வரலையேன்னு. அனுப்பிட்டானா? சூப்பர். ஓபன் பண்ணுங்க, என்னன்னு பாத்துடலாம். ஓபன் பண்ணுங்க. என்ன பேப்பர் இருக்கு? படிங்க. ஓ, லெட்டரு. ஹாய் ப்ரோ, என்ன சர்ப்ரைஸா இருக்கா? அதுதான் என்னுடைய பழக்கமே. ஒருத்தர் எனக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்கள இந்த மாதிரி தான் நான் இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இம்ப்ரெஸ் பண்ணானா? உங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் உங்களுக்கு சின்ன கிஃப்ட். நம்ம வீசின வலையில மாமா விழுந்துட்டாரு. என்ன உள்ள இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஓபன் பண்ணி தான் பாருங்களேன். நான் தான் ஓபன் பண்ணுவேன். ஏய், கை புடவை. இது மீனாட்சிக்கு. இது சுந்தர் அண்ணனுக்கு. இந்த அண்ணன். வாவ், செம்மையா இருக்கு. எனக்கு பிடிச்ச கலர்லயே அமைச்சிருக்காரு. உண்மையிலே ரஞ்சித் கிரேட் தான். கரெக்டா எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. ஆஹா, மாமா டென்ஷன் ஆயிட்டாரு.